Good morning, students. Yesterday we learnt about viruses, their structure and how they infect us, and the names of some diseases which are threatening the whole world. Now we'll learn about some viral diseases that are common in human beings. First, we are going to learn about common cold, that is Sadharana Chali, Tadimal. We say it as Tadimal. The causative agent is rhinovirus. So, the mode of infection is the respiratory tract. Respiratory tract in the sense the nasal passage, pharynx, trachea, bronchi, and the bronchioles. So, next to the lungs. So, mode of transmission is the droplet infection. So, நம்ம இரும்பும்போது தும்பும்போது வர நீர்த்துவளைகள். Next, what are the symptoms is nasal congestion and discharge. So, மூக்கு அடைச்சிட்டு அப்படியே வந்து சளி வருது. Next is the sore throat, cough and then headache. Next, moving on to the mumps. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொண்டையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்கிட்டு இருக்கும். ஸோ வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா பவுன் வந்து கழுத்தில் கட்டிட்டா அது வந்து போயிடும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ த காசிட்டிவ் ஏஜென்ட் இஸ் த மம்ப்ஸ் வைரஸ். ஸோ இட் இஸ் ஏ RNA virus. We have studied viruses have DNA or RNA. So this mumps virus have RNA genetic material. It is a paromyxovirus. So the site of infection is the salivary glands. நம்மளுடைய salivary glands infect பண்ணும். The mode of transmission is the saliva. நம்ம எச்சில் மூலமாகவும் droplets மூலமாகவும் they infect. So next is symptoms. The symptoms is enlargement of the parotid gland. So parotid gland is one of the major salivary glands. So there are three major salivary glands. One is the sublingual, submandibular and the parotid gland. So this parotid gland gets enlarged when we have mumps. அதனால தான் அப்படியே அந்த தொண்டை வீங்கின மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் மீசில்ஸ். மீசில்ஸ் we say தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் எ ரூபெல்லா வைரஸ். இட் இஸ் ஆல்சோ எ RNA வைரஸ். இட் இஸ் எ paromyxo வைரஸ். ஸோ paromyxo வைரஸில் பார்த்தீங்கன்னா they will be having the RNA which were in a single strand. So they cause measles and the mumps. So the site of infection is the skin and also the respiratory tract. So skinல பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமையும் வந்து அது அஃபெக்ட், நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அதாவது bronchioles, trachea அதையும் அதை அஃபெக்ட் பண்ணும். இட் இன்ஃபெக்ட்ஸ், த இன்ஃபெக்ஷன் இஸ் காஸ்ட் பை த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் த சிம்டம்ஸ் இஸ் சோர் த்ரோட். ஸோ தொண்டை வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கும். ரன்னிங் நோஸ், மூக்கு வந்து வழிஞ்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தெர் வில் பி காஃப், இருமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும். நெக்ஸ்ட் ரெட்டிஷ் ரேஷஸ் ஆன் த ஸ்கின். ஸோ ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெட்டாக தடிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்சோ இன் த நெக் அண்ட் ஆல்சோ இன் த இயர்ஸ். நம்மளுடைய ஸ்கின், நெக், இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக வந்து தடிப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் த மீசில்ஸ் ஆர் வி சே ஆஸ் த தட்டம்மை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த viral hepatitis. So hepatitis பார்த்தீங்கன்னா it is the inflammation of the liver. லிவரில் வந்து வீக்கம் வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை த வைரலால் காஸ் ஆகிறத வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் காஸ்ட் பை த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏ வைரஸ், பி வைரஸ், சின்னு இருக்குது. இல்லை ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் காஸ் பண்ணுது. இட் அஃபெக்ட்ஸ் த லிவர். ஸோ வாட் ஆர் த mode of transmission is the parenteral route and also by the blood transfusion. parenteral route ன்றது பெற்றோர்கள் மூலமா from the parentsலேருந்து அவங்களுக்கு வரது வந்து parenteral route அப்படின்னு சொல்கிறோம். or by the blood transfusion, நம்ம வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் blood வந்து transfuse பண்ணும் போதும் இது spread ஆகும். நெக்ஸ்ட் வந்து what are the symptoms for it? There will be liver damage. So liver வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் போகும். it will lead to jaundice. ஸோ ஜாண்டிஸ்ன்றது மஞ்சக்காமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாசியான்றது a feeling which we feel like வாமிட்டிங் மாதிரி சென்சேஷன் இருக்கும். சரியாக சாப்பிட பிடிக்காது. ஸோ there will be yellowish eyes. ஸோ கண்ணெல்லாம் வந்து மஞ்சளாகிடும். there will be fever and there will be pain in the abdomen. வயிற்றுலையும் வலிக்கும். So these are all the symptoms for viral hepatitis. So next is the chicken pox. So chicken pox அப்படின்னாவே என்னது, பெரியம்மை. It is called by the varicella zoster virus. So it is a DNA virus. So measles, mumps லாம் பார்த்தீங்கன்னா RNA virus. So this
chickenpox virus is a DNA virus. So where does it infect? So it infects the respiratory tract, skin and also the nervous system. நம்மளுடைய நரம்புகளையும் அது வந்து பாதிக்கும். Next is how it transmits. So it is transmitted by the droplet infection and also by the direct contact. So chicken pox இருக்கிறவங்க கிட்ட, அதனால தான் வந்து chicken pox வந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம தொடும்போதும் நமக்கு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த சிம்டம்ஸ் இஸ் மைல்டு ஃபீவர். மைல்டு ஃபீவர் இருக்கும் வித் த இச்சி ஸ்கின். ஸோ ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும். ரேஷஸ் அப்படியே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், சோப்பாக தடிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளிஸ்டர்ஸ்ன்றது கொப்புளங்கள், அப்படியே வந்து ஒரு கொப்பளமாக நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கும். தட் இஸ் சிக்கன் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் போலியோமைலிட்டிஸ்ன்றது என்னதுன்னா இளம் பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் காஸ்ட் பை த போலியோ வைரஸ். இட் இஸ் எ RNA வைரஸ். ஸோ போலியோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இன் 80s பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வேர் அஃபெக்டட் பை போலியோ. பட் நவ் தே ஹாவ் இன்வென்டட் த வைரஸ். அதுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு அதான் அந்த ஓரல் ட்ராப்ஸ், தே வில் பி டேக்கிங் த போலியோ ஓரல் ட்ராப்ஸ். அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா போலியோ வந்து வராதவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேட் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். த இன்ஃபெக்ட்ஸ் த intestine, the brain and also the spinal cord. So it affects the central nervous system and also our intestine. So how does it infect? It infects what is the mode of transmission? எப்படி transmit பண்ணுது அப்படின்னா droplet infection through the fecal oral route. So fecal oral routeன்றது சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு infected personோட வேஸ்ட்லேருந்து அதில் சிட் பண்ணுற ஹவுஸ் ஃப்ளைஸ் when they go and sit in the food, and when we take that contaminated food we get it. So next is what are the symptoms for it? There will be fever. So fever இருக்கும், muscular stiffness. So musclesலாம் வந்து அப்படியே விரைச்சி போய்டுறது. And there will be weakness also and also paralysis. Paralysisன்றது பக்கவாதம், ஒரு பக்கம் வந்து கை கால்கள் வந்து செயல்பட முடியாமல் போய்டுறது. And also the respiratory failure. So வந்து சரியாக மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது. So that is called, that disease is the poliomyelitis, இளம் பிள்ளை வாதம். Next dengue fever, or we say it as the breakbone fever. It is the causative agent is the dengue virus, or we say it as the flavivirus. So the site of infection is the skin and the blood. Transmission is by the vector Aedes aegypti. What are the symptoms is there will be severe flu-like illness with a sudden onset of fever, painful headache, muscle pain and the joint pain. So why do we say it as the breakbone fever? ஏன் breakbone fever அப்படின்னு சொல்லுவோம்னா மசில்ஸ், ஜாயின்ட்ஸ் இதிலெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால பேஷண்ட் வந்து ஒரு டிஸ்டார்டட் பொசிஷன், அவங்களால சரியாக உட்கார முடியாமல் அவங்க வந்து ரொம்ப தவிப்பாங்க. அதனால வந்து என்ன சொல்கிறோம், அதை breakbone fever. So usually how this is it spreading by the Aedes aegypti. So where does this mosquito breed? So நம்ம இப்போ தண்ணி இதெல்லாம் வந்து கவர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் எப்போதுமே வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் கவர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திஸ் ஃபீவர் usually it is caused by the mosquito which bites during the dusk and the dawn. So விடைகாலமும் மாலை நேரத்திலும் உள்ள கொசு கடிக்கிறதுனால வரும். அதனால் that time we should be very cautious. Next, moving to chikungunya. So chikungunya it means that is the bent position or the stooped position. That is caused by the alpha virus, or we say the togu virus. So it affects the nervous system, நம்மள நரம்புகளை பாதிக்கும். This is also the vector of this disease is also the Aedes aegypti. So what does the symptoms? Fever, joint pain, headache, and there will be swelling in the joints. And so this disease, so there will be joint pain. So once வந்து 2 to 7 days வந்து there will be fever. So even if this symptoms is treated, இந்த fever வந்து சரியாக போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு joint pain வந்து ஒரு 1 month or even for a year வந்து continue ஆகும். So we have to be very careful when we get this fever. So we studied about the nearly 8 viral diseases. Take the snapshot of this page and learn all the diseases, their symptoms, causative agent and also their prevention.
coming to the types of viral diseases on the basis of symptoms that is produced in the body organs. So நம்ம வந்து different symptoms படிச்சோம். ஸோ எங்கெல்லாம் அது இன்ஃபெக்ட் ஆகும், ஸோ வந்து சில டிசீசஸ் பார்த்தீங்கன்னா salivary glands, சிலது வந்து ஸ்கின்னு, சிலது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸை அது காஸ் பண்ணுதோ அதை வச்சு we are classifying them into 4. First is the pneumotropic diseases. So it affects the respiratory tract, respiratory passage வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். Example is the influenza virus. So next is the dermatotropic diseases. So பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் subcutaneous tissues. ஸோ நம்மளுடைய ஸ்கின்னு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும், அந்த டிஷ்யூஸையும் அது அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபார் இட் இஸ் த சிக்கன் பாக்ஸ் அண்ட் த மீசல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த விசரோட்ரோபிக் டிசீசஸ். ஸோ இட் affects the blood visceral organs affect பண்ணும். Example is the yellow fever and the dengue fever. So dengue fever வந்துடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா the blood platelets அதில் உள்ள கவுண்ட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா it will cause the death. So it affects the blood and the visceral organs. So next, moving on to the neurotropic diseases. It affects the central nervous system. Central nervous system ன்றது நம்மளுடைய brain and the spinal cord. Example is the rabies. So caused by the bit of the டாகோட இதுலேருந்து வர the rabies virus. So next வந்து பார்த்தீங்கன்னா polio. So they affect the nervous system and they are called as the neurotropic diseases. So these 4 diseases, the types of the 4 types of viral diseases is one important 2 mark. You have to learn this. Next, coming to the treatment of the viral diseases. So viral diseases வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்? So bacteria பார்த்தோம், it is treated by using antibiotics. But viral diseases பார்த்தீங்கன்னா we have to take vaccines. Vaccines தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு. Next வந்து பார்த்தீங்கன்னா antiviral drugs. So வந்து இந்த viral infectionக்கு எதிராக வந்து antiviral drugs, கெமிக்கல் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ப்ரிவென்ஷன். ஸோ இந்த வேக்சின்ஸும் ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் வந்து இதுக்காக டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து எப்போதுமே ஒரு வைரல் டிசீசஸுக்கான வேக்சின்ஸ் ஏன்னா தே கோ அண்ட் இன்டகிரேட் வித் த ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியலோட இன்டெகிரேட் ஆகிறதுனால இதுக்கான வேக்சின்ஸும் ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால பெஸ்ட் மெத்தட் இஸ் த ப்ரிவென்ஷன். ஸோ ஹவு கேன் வி ப்ரிவென்ட் இட்? ஸோ டெவலப்பிங் த பர்சனல் ஹைஜீன். ஸோ நம்ம எப்போதுமே எங்கே போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய கை கால்களெல்லாம் நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் அ டிஸ்டன்ஸ். ஸோ எப்போதுமே நம்மளுடைய கல்ச்சர் நம்ம வந்து எப்போதுமே எல்லாரையும் கை கூப்பி வணக்கம் சொல்லலாம் இன்ஸ்டெட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட். ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி வில் டெவலப் த இம்யூனிட்டி. நமக்கு நார்மலாக நேச்சராக நம்ம பாடியில் டெவலப் பண்ணுற எதிர்ப்பு சக்தி அது டெவலப் ஆகி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ ஃபாலோ தீஸ் டிப்ஸ், தட் இஸ் டெவலப் த பர்சனல் ஹைஜீன், ஹெல்த்தி ஃபுட் அண்ட் தென் இம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும். இதை 3 நம்ம செஞ்சோம் அப்படின்னா we can prevent the virus infection. ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ do follow all these tips and stay healthy, stay curious. We'll meet you in the next session.